புடலங்காய் பொரியல் பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு கடலை பருப்பு சேர்த்து நான் சொல்ற மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்து பாருங்க, வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. நான் இன்னைக்கு ஒரு புடலங்காய் முழுசா எடுத்திருக்கேன். இது முதல்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மேல இருக்கிற தோலை நல்லா சுரண்டி மட்டும் விட்டுக்கணுங்க. இது பீலர் வச்செல்லாம் பீல் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கிறத லைட்டா அப்படியே சுரண்டி கத்தியிலே சுரண்டி விட்டுட்டு அப்புறமா நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு கட் பண்ணிட்டு நடுவுல இருக்கிற அந்த சதை பகுதி இருக்கும் பாருங்க, அந்த விதை பகுதி, அதை எடுத்துடணும். அதை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். என்ன சைஸ்ல வேணுமோ குட்டி குட்டியா நீங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இது கூட சேர்க்கறதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்தி நம்ம அடுப்புல ஒரு பாத்திரத்திலே வேக வச்சுக்கலாம். நீங்க குக்கர்ல கூட வேக வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்துடும், டக்குன்னு பொங்கி வெளியில வரும். சோ அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா சிம் பண்ணிட்டு 10 நிமிஷம் அப்படியே சிம்ல வேக வச்சீங்கன்னா சூப்பரா வந்துடும். அது வேகிறதுக்குள்ள நம்ம காய் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்ப காய் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கடுகு சேர்த்து பொரிஞ்சதுமே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். நீங்க வேணும்னா சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், பருப்பு போடுறோம் இல்லைங்களா, அதனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காயை சேர்த்துக்கலாம். இதே நீங்க கடலைப்பருப்பு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருந்தீங்கன்னா இந்த வெங்காயம் தாளிச்சுட்டு கடலைப்பருப்பையும் சேர்த்து தண்ணி ஊத்தி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு அப்புறமா இதோடவே நீங்க காயை கூட சேர்த்துக்கலாம். அப்படி கூட நீங்க செஞ்சுக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவும் ஊத்தாம மூடி வைக்கிறேன். அடி கனமான வானலியா இருந்தா தண்ணி ஊத்தாமையே சிம்ல வச்ச காய் வெந்துடும். ஆனா லேசான வானலியா இருந்ததுன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி கலந்து விட்டுட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க, காய் வெந்திருக்கும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பு செக் பண்ணிக்கலாம். நல்லா வெந்திருக்கு. அதாவது ரொம்ப மேஷ் ஆகி வேகல, ஆனா கடலை பருப்பு வெந்திருக்கு. உங்களுக்கு மேஷ் ஆகி வேணும்னாலும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப காயும் நல்லா வெந்துருச்சு. நடுவுல ஒரு தடவை மட்டும் எடுத்து கலந்து விட்டுட்டு அப்புறம் மூடி வச்சேன். இப்ப வெந்த காயில தண்ணி நம்ம எதுவும் ஊத்தாததுனால தண்ணியும் இல்ல. இந்த காயோட தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்க கடலை பருப்பு உள்ள சேர்த்திக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே கடலை பருப்புக்கு பதிலா நீங்க பாசி பருப்புலையும் செய்யலாம். பாசி பருப்புல செய்யற மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஊற வச்சு காயும் பருப்பும் ஒன்னாவே வேக வச்சு எடுத்துக்கலாம். வெரைட்டி ரைஸ்க்கு நல்லா இருக்கும். நல்லா காரமா காரக்குழம்பு, புளிக்குழம்பு வைக்கிறதுக்கும் இது சூப்பரா சூட் ஆகுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.